இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். கூடன்குளம் முதலாவது அணு உலை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், முதல்வர் ஜெயலலிதா காணொலி மூலம் பங்கேற்பு. ரயில் மேற்கூரை உடைத்து 5,78,00,000 ரூபாய் கொள்ளை. 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவேன். சமூக ஆர்வலர் ஐரோம் ஷர்மிளா உறுதி. ஆடவர் ஹாக்கியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி. பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் சீனா. கூடன்குளம் முதலாவது அணு உலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக இதில் பங்கேற்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளத்தில் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் ரஷ்ய உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் அணு உலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்வு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ, புதுதில்லி, சென்னை, கூடன்குளம் அணுமின் நிலையம் என 4 இடங்களிலிருந்து நேரடி ஒளிபரப்பாகிறது. பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக முதல் அணு உலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளனர். கூடன்குளத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் இந்திய அணுமின் சக்தி கழக தலைவர் SK சர்மா, அணு உலை வளாக இயக்குநர் RS சுந்தர் மற்றும் அறிவியலாளர்கள், பொறியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். ரிசர்வ் வங்கியின் பணம் கொண்டுவரப்பட்ட ரயில் பெட்டியின் மேற்கூரை உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக 8 தனிப்படைகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்த விரைவு ரயிலில் பழைய ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 226 பெட்டியில் அடைத்து அனுப்பப்பட்டன. வங்கிகளில் பெறப்பட்ட இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் சென்னை ரிசர்வ் வங்கிக்கு தனி ரயில் பெட்டியில் ஏற்றப்பட்டன. திங்கட்கிழமை இரவு சேலம் ரயில் நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்ட விரைவு ரயில் செவ்வாய்க்கிழமை காலை 4:40 மணிக்கு எழும்பூர் வந்தடைந்தது. பின்னர் ரயில் சேத்துப்பட்டு பணிமனைக்கு அனுப்பப்பட்டது. ரயில் பெட்டியில் உள்ள பணத்தை இறக்குவதற்காக ரிசர்வ் வங்கி அலுவலர்கள் ரயில் பெட்டிக்குள் சென்றனர். பணம் கொண்டுவரப்பட்ட ரயில் பெட்டியின் மேற்கூரை உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து ரயில் பெட்டியை சோதனையிட்ட போது 4 பெட்டிகள் மட்டுமே உடைக்கப்பட்டிருப்பதும், இதில் 2 பெட்டிகளில் இருந்த 5,78,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. பின்னர் கொள்ளையடிக்கப்பட்ட பெட்டிகளை தவிர மற்ற பெட்டிகள் ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பப்பட்டன. இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ரயில்வே காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய ரயில்வே துறை IG ராமசுப்பிரமணியன், தமிழகத்தில் முதன்முறையாக இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்தார். ஓடும் ரயிலில் நடந்ததா அல்லது நிறுத்தப்பட்ட ரயிலில் நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை, திருச்சியில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வந்துச்சு, இங்கே வர்றப்ப இட் இஸ் சவுண்டு மேலே வந்து ரூஃப் ஹோல் போட்டு உள்ளே எடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 5 crores சொல்கிறாங்க. மொத்தம் வந்தது பிக் அமௌண்ட். அதில் வந்து ஒரு 4 பெட்டியில், ஒரு பெட்டியில் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துட்டாங்க, இன்னொரு பெட்டியில் பாதி, இன்னொரு பெட்டியில் எடுத்து பார்க்குறாங்க. டினாமினேஷன் கம்மியான டினாமினேஷன் அது அப்படியே இருக்குது. ஸோ அந்த 1.5 பெட்டி அளவுக்கு எடுத்திருக்காங்க. மீதி பெட்டியெல்லாம் சேஃபாக இருக்குது. ஆமாம், RBIலேருந்து கொடுத்துருக்காங்க. தட் ஹேஸ் பின் ரிசீவ்டு பை RPF. RPF இஸ் ரெஜிஸ்டரிங் த கேஸ். சேலத்திலிருந்து சென்னை வர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்பெக்டர்ஸும் அவங்க பார்ட்டி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில் ஒரு SP அண்ட் பார்ட்டி தே ஆர் டூயிங் இட். ரயில்வே போலீஸ்லேருந்து, GRPயிலிருந்து சப்போர்ட்டிங் த RPF இன் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த கேஸ். ரயிலில் பணம் திருடு போனது தொடர்பாக பேசிய சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் ஹரிசங்கர் வர்மா, விருத்தாச்சலத்தில் 15 நிமிடம் நிற்க வேண்டிய ரயில் 26 நிமிடம் நின்றிருந்ததாக தெரிவித்தார். சேலம் ரயில் நிலையத்தில் மின்சார பாதை ரயில் பெட்டிக்கு மேலே செல்வதால் அங்கு இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வாழப்பாடி, ஆத்தூர் மற்றும் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். எனினும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் ஹரிசங்கர் வர்மா தெரிவித்தார்.
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 74வது ஆண்டு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் சுதந்திர போராட்ட வீரர்களை சந்தித்தனர். இந்தியாவின் விடுதலைக்காக மகாத்மா காந்தி விடுத்த அழைப்பை ஏற்று 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தின் வெற்றிக்கு திருப்பு முனையாக இந்த இயக்கம் அமைந்தது. மகாத்மா காந்தி தலைமை ஏற்று நடத்திய பல்வேறு போராட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம்தான் ஆங்கில ஆட்சியை கதிகலங்க வைத்தது. இதனிடையே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 74வது ஆண்டு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இல்லத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் சந்தித்தனர். நாடு முழுவதும் இருந்து வந்த ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களும் அப்பொழுது உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சந்தித்தனர். மணிப்பூர் மாநில முதல்வரானால் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவதே தனது முதல் பணி என சமூக ஆர்வலர் ஐரும் ஷர்மிளா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெற கோரி 16 ஆண்டுகளாக உண்ணாவிரதம் மேற்கொண்ட இரும்பு பெண்மணி ஐரும் ஷர்மிளா தனது உண்ணாவிரதத்தை நேற்று கைவிட்டார். மாநில தலைநகர் இம்பாலில் தேனை அருந்தி உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மணிப்பூர் அரசியல் மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவித்தார். மணிப்பூர் பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக தெரிவித்த ஐரும் ஷர்மிளா தான் இனிமேல் ஆசிரமத்தில் தங்கப்போவதாகவும் தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்றும் கூறினார். I am being the real embodiment of revolution. And I want to be the CM of Manipur to make a positive sense. உண்ணாவிரதத்தை விலக்கிக் கொள்ள முடிவு எடுத்ததை அடுத்து இம்பாலில் உள்ள தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐரும் ஷர்மிளா ஆஜர்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 10,000 ரூபாய் பிணையின் பேரில் அவருக்கு ஜாமீன் வழங்குவதாகவும் வரும் 23ஆம் தேதி மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 அபராதம் விதிக்கும் வகை செய்யும் மோட்டார் வாகன திருத்த சட்ட முன்வரைவு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுவோருக்கு 10,000 வரை அபராதம் விதிக்கும் வகையிலான புதிய சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்திருந்தது. மழைக்கால கூட்டத்தொடரும் வரும் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய இருப்பதால் அதற்குள் இந்த சட்ட முன்வரைவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. மோட்டார் வாகன திருத்த சட்ட முன்வரைவை மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி மக்களவையில் தாக்கல் செய்தார். அப்பொழுது பேசிய அவர் சாலை விதிமீறல்களை தடுப்பதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து இதனை நிறைவேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார். அருணாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் கலிகோபுல் மரணம் குறித்து முதல்வர் பேமா காண்டு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அருணாச்சல பிரதேச முதல்வராக பதவி வகித்த நபம் துகிக்கு எதிராக கலிகோபுல் தலைமையிலான காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தினர். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் கலிகோபுல் முதல்வராக 6 மாத காலத்திற்கு பதவி வகித்தார். இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து கலிகோபுல் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். பேமா காண்ட் புதிய முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அங்கு அரசியல் சூழல் மாறியது. இதனிடையே அரசு இல்லத்தில் வசித்து வந்த கலிகோபுல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கலிகோபுல் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதுடன் அரசு கட்டடங்களுக்கு தீ வைத்தனர். கலிகோபுல் மறைவுக்கு அருணாச்சல பிரதேச அரசு மாநிலம் முழுவதும் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்துள்ளது. கலிகோபுல் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்துமாறு முதல்வர் பேமா காண்ட் உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டி வருவதற்கு பாகிஸ்தான் தூதரை நேரில் வரவழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தூதர் அப்துல் ஃபாசித்தை வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் தனது அலுவலகத்துக்கு வரவழைத்து ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டி வருவதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானிலிருந்து வந்த லஷ்கர் தீவிரவாதி பகதூர் அலி அண்மையில் பிடிபட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருவதை பகதூர் அலி கைது உறுதிப்படுத்தியுள்ளது அவர் தெரிவித்தார். இது தொடர்பாகவும் பாகிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் கண்டனத்தையும் ஜெய்சங்கர் பதிவு செய்தார்.
ரியோ ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அர்ஜென்டினாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 31வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வருகிறது. ஆடவர் ஹாக்கியில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதல் போட்டியில் அயர்லாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்த இந்தியா 3வது போட்டியில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. போட்டியின் 8வது நிமிடத்தில் இந்தியாவின் சிங்லென்சனா ஒரு கோல் அடித்தார். 35வது நிமிடத்தில் கோதார்ஜித் 2வது கோல் அடிக்க இந்திய அணி வலுவான நிலையை எட்டியது. 49வது நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் கொன்சாலோ ஒரு கோல் அடித்தார். முடிவில் இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு அர்ஜென்டினாவுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் தற்போது இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இந்திய அணி தனது 4வது போட்டியில் வலுவான நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது என்பதும் நினைவு கூறத்தக்கது. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். ரியோ டி ஜெனிரோவில் ஆடவர் தனிநபர் வில்வித்தை போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற அட்டானு தாஸ் நேபாள நாட்டை சேர்ந்த ஜித் பகதூரை 4-0 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். ரியோ ஒலிம்பிக்கில் துடுப்பு படகு பிரிவில் இந்திய வீரர் பொகானால் அரையிறுதி வாய்ப்பை நழுவவிட்டார். ஒலிம்பிக்ஸில் துடுப்பு படகு 1500 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் பொகானால் காலிறுதியில் 4வது இடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு இழந்தார். இதில் பந்தய தூரத்தை 6 நிமிடம் 59 வினாடிகளில் கடந்த பொகானால் முதல் 3 இடங்களில் இடம்பெறவில்லை. இதனால் அரையிறுதிக்கு பொகானால் தகுதி பெறவில்லை. ரியோ ஒலிம்பிக் மகளிர் டென்னிஸ் போட்டியின் 3வது சுற்றில் உலகின் முதல்நிலை வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்விட்டோலினாவை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் செரீனா வில்லியம்ஸை எலினா வீழ்த்தினார். ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் 8 தங்க பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்துள்ளது. பதக்கம் எதுவும் பெறாத நிலையில் இந்தியா பட்டியலின் கடைசி இடத்தில் உள்ளது. விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்கில் பிரேசில் நாட்டில் நடைபெறும் ரியோ ஒலிம்பிக் போட்டிகள் இன்று 6வது நாளை எட்டியுள்ளது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் 8 தங்கம், 8 வெள்ளி, 8 வெண்கல பதக்கங்கள் பெற்றுள்ள அமெரிக்கா பதக்க பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. சீனா வீரர்கள் 8 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலத்துடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடத்தை 4 தங்கம், 5 வெண்கலங்களை பெற்றுள்ள ஆஸ்திரேலியா பிடித்துள்ளது. ரஷ்யா 3 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கலம் என 4வது இடத்தில் உள்ளது. 3 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ள இத்தாலி பட்டியலில் 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரேசில் 1 தங்கம், 1 வெள்ளி என 14வது இடத்தை பிடித்துள்ளது. எந்த ஒரு பதக்கத்தையும் பெறாத இந்தியா பட்டியலில் இடம்பெறவில்லை. தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்படவில்லை. அதிமுக அரசின் மீது வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுக திண்டுக்கல் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய கட்சியின் பொதுச் செயலர் வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருப்பதி கோவிலுக்கு செல்பவர்களை செம்மரம் வெட்ட வந்ததாக கூறி ஆந்திர காவல்துறையினர் கைது செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி பேசி தீர்க்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். திருப்பதிக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போனாலே பஸ்ஸிலே 10 பேர் போனால் பிடித்து கொண்டு போய் செம்மர கடத்தலுக்கு வந்தார்கள் என்று போடுகிற ஒரு நிலைமை உருவாகி இருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.
மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அனைத்து தரப்பினரும் எதிர்க்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் பொழுது கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மாநில பிரதிநிதிகளின் கருத்துக்களை அறிந்து உண்மை நிலைக்கு ஏற்ப செயல்படுத்த வேண்டும் என்றார். மேலும் நரிக்குறவர் இனத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தினார். புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு, பாஜக அரசு கொண்டு வர இருக்கிறது. அநேகமாக அனைத்து தரப்பினரும் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கல்விக் கொள்கையை உருவாக்கும் போது உண்மை நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் கோரிக்கை. செங்கோட்டை புனலூர் இடையிலான அகல ரயில் பாதை பணிகள் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக கேரள எல்லையில் இரு மாநிலங்களை இணைக்கும் வகையில் செங்கோட்டை புனலூர் இடையே அமைந்துள்ள ரயில் பாதை 100 ஆண்டுகள் பழமையானது. மீட்டர் கேஜ் சேவையை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகளுக்காக 2010ஆம் ஆண்டு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. நிதி பற்றாக்குறை, குகை அமைத்தல் போன்ற காரணங்களால் பணிகள் மெதுவாக நடந்து வருகின்றன. செங்கோட்டை முதல் ஆரியங்காவு குகை வரையிலும், புனலூரிலிருந்து தென்மலை வரையிலும் தண்டவாளங்கள் போடப்பட்டுள்ளன. இவற்றின் இடையே நடந்து வரும் பணிகளை இத்திட்டத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் சுதாகர் ராவ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மார்ச் மாதம் முதல் இவ்வழியே ரயில் சேவை தொடங்கும் என்றார். We have to commission this Sengottai to Punalur this year. We will try to complete by February, and by March we will commission that. திருவண்ணாமலையில் விதிகளை மீறி இயங்கிய தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சீல் வைத்தனர். திருவண்ணாமலையில் வேங்கிக்கால் மாரியம்மன் கோவில் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை இயங்கி வந்தது. இதில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று உணவு பாதுகாப்புத்துறைக்கு தொடர் புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் குடிநீர் பாட்டிலில் காலாவதி நாள் குறிப்பிடப்படாதது, சுத்திகரிப்பு ஆய்வுக்கூடம் இயங்காதது உள்ளிட்ட விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை அடுத்து அந்த ஆலைக்கு அலுவலர்கள் சீல் வைத்தனர். நடுக்கடலில் படகு பழுதானதால் திசை மாறி சென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், ஆரோக்கியபுரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் கடந்த 2ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். நடுக்கடலில் விசைப்படகு பழுதானதால் திசை மாறி சென்ற அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறித்து விசைப்படகின் உரிமையாளருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதன் பிறகே மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர்களது குடும்பத்தினருக்கு தெரியவந்தது. 4 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்களும் சக மீனவர்களும் மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, இப்படி ஸ்லோனில் அவங்க போட்டு ரிப்பேர் ஆகி போயிருக்காங்க, அது பிடிபட்டு கிடக்குறது, அதுக்கு தகுந்த முறையாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. மீனவர்களை போட்டில் தான் இருக்காங்களாம், சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க. அதில் எந்த விதமான அவங்களுக்கு துன்புறுத்தலோ எதுவுமே கிடையாது. அவங்கள மீட்டு கொண்டு வர மாதிரி தமிழக அரசிடம், மத்திய அரசிடமும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். வெளிநாட்டில் மரணம் அடைந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரின் உடலை பெறவும் மரணம் குறித்து விசாரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் வில்லிச்சேரியை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் ஆலங்குளத்தை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் மூலம் 30,000 ரூபாய் செலவு செய்து குவைத்தில் வேலைக்கு சேர்ந்தார். 20 நாட்களுக்கு முன்னர் குவைத் சென்ற அவர் மரணமடைந்து விட்டதாக ஏஜென்ட் மூலம் குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் செல்லப்பாண்டியனின் உடலை வாங்கவும் அவரது மரணம் குறித்து விசாரணை நடத்தவும் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வீட்டு வேலைகளும் கூட்டி போயிருக்காங்க. அங்கேருந்து அங்கே போய் பாலைவனத்தில் ஆடு மேய்க்க இது மேய்க்க விட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். போய் ஒரு வாரத்துக்குள்ள இறந்து முன்னு உங்கள் புரோக்கர் சொல்கிறாரு, எங்களுக்கு இறந்துட்டாருன்னா எங்கள் பாடியை கொண்டாந்து வீட்டில் ஒப்படைச்சிருந்தேன். அதுக்குள்ளே நஷ்டடி எப்படி இறந்தார், என்ன பண்ணார் அப்படின்னு எங்களுக்கு எல்லா விளக்கமும் தெரியணும். என் தங்கச்சிக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு. அவர் என்ன ஏதுன்னே தெரியல, அடித்து கொண்டாங்களா இல்லை என்ன ஏதுன்னே புரியலை. எப்படியாவது எங்கள் மச்சானை வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்து எப்படியாவது என்னை இது பண்ண வைக்கணும். அவர் பாடியாவது இங்கே வந்து கொண்டு வரணும். அவர் சாவில் வந்து ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு. அவர் போய் 20 நாள் தான் ஆகுது.
திருவண்ணாமலையில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வந்தது. இதனால் மக்கள் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். நேற்றும் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பமும் தணிந்து குளுமையான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையை அனுபவித்தவாறே சாலையில் சென்றனர். காலையிலேருந்து ஒரே வெயிலும் இருந்தது, மழை வருகிற அறிகுறியே இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தா இவ்வளோ மழை பெய்யுது. ஆனால் வெயிலும் குறைஞ்ச பாடில்லை. ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த மழை ரொம்ப இதமாக இருக்குது. நானும் வந்து மழையில் நனைஞ்சி ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்திலும் நேற்று பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. நாமக்கல் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரம் வரை மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழை என்பதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி அருகே இலக்கியம்பட்டியில் மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கூழ் வார்த்து அம்மனை வழிபட்டனர். தருமபுரியை அடுத்த இலக்கியம்பட்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழா ஞாயிறு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாரியம்மன், திரௌபதி அம்மன், பஞ்ச பாண்டவர்கள் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று திரௌபதி மற்றும் பஞ்ச பாண்டவர்களின் உற்சவ மூர்த்திகள் மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளினர். அங்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து அங்கிருந்த கொப்பரையில் ஏராளமான பக்தர்கள் கூழ் வார்த்து வழிபாடு நடத்தினர். கடந்த ஒரு வார காலமாக நூலலி கிராமத்தில் இருந்து திரௌபதி அம்மன், பஞ்சபாண்டவர்கள் சிலைகளை கொண்டு வந்து சிறப்பான முறையில் ஊர்வலம் நடத்தி அனைத்து பகுதி மக்களும் சிறப்பான முறையில் சாமி கும்பிட்டார்கள். அனைவரும் கொப்பரையில் கூளை ஊட்டிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு தேவையான அளவு கூளை கலந்து எடுத்து செல்வார்கள். இது எதற்காக என்று சொன்னால் அனைவரும் சமம் என்ற முறையில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். நாங்கள் கூழ் ஊற்றி அம்மனை வந்து குளிர்ச்சியடை செய்து அதே மாதிரி அம்மன் வந்து எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் நல்ல வச்சுக்கணும். திரௌபதி அம்மன் அது எல்லாம் நேற்று வீடு வீடாக வந்து தேங்காய் பழம்லாம் உடைச்சி நாங்கள் பக்தியோடு எல்லாம் செஞ்சோம். சேலத்தில் ஆடி திருவிழாவையொட்டி கண்ணாடி அரங்கில் வீற்றிருந்த மாரியம்மன், அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட கடவுள் உற்சவ மூர்த்திகளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். ஆடி திருவிழாவையொட்டி சேலம் அம்மாப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் பூலோகத்தில் ஒரு தெய்வலோகம் என்ற பெயரில் சிறப்பு அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்றது. முழுக்க கண்ணாடியால் வடிவமைக்கப்பட்ட அரங்கில் மாரியம்மன், அர்த்தநாரீஸ்வரர், விநாயகர், ஏழுமலையான் என அனைத்து தெய்வங்களின் உற்சவ மூர்த்தியும் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்தனர். கண்ணாடி அரங்கு மின்னும் ஒளிவிளக்கு என ஜொலிக்கும் பின்னணியில் வீற்றிருந்த கடவுள்களை திரளான பக்தர்கள் வியப்பு மேலிட தரிசனம் செய்தனர். இன்று நடைபெற இருக்கும் பொங்கலிடும் நிகழ்ச்சிக்காக சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பூலோகத்தில் ஒரு தெய்வலோகம் என்ற அமைப்பில் இந்த கண்ணாடி மாலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த கண்ணாடி மாலை செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா எங்களுக்கு செலவானதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 சாமி வச்சிருக்கீங்க. இதில் முதல்ல கணபதி, 2வது பாலதண்டாயுதபணி, சிவன், பார்வதி, அவங்கள சுற்றி ஒரு 7 சப்த கன்னிகள் சுற்றுறாங்க. அப்படின்ட்டு கடைசியாக இறுதியாக திருப்பதி வெங்கடாஜலபதி மிக சிறப்பான அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார். இது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்போதான் புதுசாக பார்க்குறோம். எல்லா சக்தியும் கூட்டணிங்க இருக்கிற மாதிரி இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. எல்லா சாமியும் பார்த்தா ஃபஸ்ட்டு விநாயகர் இருந்தது, அப்புறம் எல்லா மாரியம்மன் சாமியும் செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் சிவபெருமான் இருக்குது. சிவபெருமானுக்கு கீழே 9 சாமியும் சுற்றி வர மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த இடம் பெருமாள் இருக்குது, லட்சுமி இருக்குது. எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்தியா 5 விக்கெட் இழப்புக்கு 234 ரன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமன் நாட்டில் சவுதி கூட்டுப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த 20 தொழிலாளர்கள் பலியானார்கள். ஏமன் நாட்டில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அவர்களை அடக்க ஏமன் அரசுக்கு ஆதரவாக சவுதி கூட்டுப்படை கைகோர்த்துள்ளது. இதுகுறித்து ஐநா அவை நடத்திய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன.
இந்நிலையில் ஏமன் தலைநகர் சனாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலின் போது தொழிற்சாலை ஒன்றின் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இதில் 20 தொழிலாளர்கள் பலியாகினர். 2 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த தொடர் தாக்குதல்களில் 6400க்கும் அதிகமானோர் பலியாகியிருப்பதாக ஐநா அவை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 5 விக்கெட் இழப்புக்கு 234 ரன் எடுத்துள்ளது. இந்தியா மேற்கிந்திய தீவு அணிகள் மோதும் 3வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி ஐஸ்லெட்டில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக KS ராகுலும் ஷிகர் தவானும் களமிறங்கினர். அணியின் ஸ்கோர் 9ஆக இருந்தபொழுது 1 ரன் எடுத்திருந்த நிலையில் தவான் ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய கேப்டன் கோலி 8 பந்துகளை எதிர்கொண்டு 3 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ஆட்டமிழந்து பெவிலியனுக்கு திரும்பினார். பின்னர் ராகுலும் ரஹானேவும் நிதானமாக ஆடினர். ராகுல் அரை சதம் அடித்து அவுட் ஆனார். இதனைத் தொடர்ந்து ஆடிய அஸ்வின் சஹா இணை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்திய அணி முதல் நாள் ஆட்ட முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 234 ரன்கள் எடுத்தது. அஸ்வின் 75 ரன்களும் சஹா 46 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளனர். கோயம்புத்தூரில் தொடங்கியுள்ள தேசிய கூடைப்பந்து போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் தொடங்கியது. இதில் சென்னை வருமான வரித்துறை அணி, டேராடூன் ONGC அணி, கேரள மின்வாரி அணி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. நாளை வரை லீக் சுற்று போட்டிகளும் அதைத் தொடர்ந்து அரையிறுதி சுற்றுக்கான போட்டிகளும் நடைபெற உள்ளன. இறுதி சுற்று 13ஆம் தேதி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூடன்குளம் முதலாவது அணு உலை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், முதல்வர் ஜெயலலிதா காணொலி மூலம் பங்கேற்பு. ரயில் மேற்கூரை உடைத்து 5 கோடியே 78 லட்சம் ரூபாய் கொள்ளை. 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவேன். சமூக ஆர்வலர் ஐரோம் ஷர்மிளா உறுதி. ஆடவர் ஹாக்கியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி. பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் சீனா. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.